இந்திய இராணுவத்தில 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. உங்களுக்கு நிரந்தரமான அரசு அதிகாரி வேலைய அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டான ஜாப் தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எழுத்து தேர்வு இருந்தாலும் சரி, எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேரடி முக தேர்வு மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் ரூ. 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான டியூரேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 வருஷம் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான ட்ரைனிங் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மோடில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய இராணுவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது. ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அண்ட் இதில் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்ட்டு டிஇஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கிலீஷ்லேயும் அண்ட் ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதில் இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாவே போதும். டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமில் 55 என்ற பேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த இயர்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2026 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இதில் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் டிஎஸ் 55 ஜூலை 2026க்கான பேட்ச் தான். இதில் அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இந்த தடவை விடலை. சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். பர்சன்டேஜ் 60% இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 90 காலி பணியிடங்கள் இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 16லேருந்து 19 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2026 வரைக்கும் நீங்கள் இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 2 ஜூன் 2007லேருந்து 1 ஜனவரி அண்டு 2010 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2026 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு வேக்கன்சி பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் மெரிட் லிஸ்ட் அண்டு ஜாயினிங் லெட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை 3rd வீக்லேயே வெளியிட்டுருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 உங்களுக்கு லாஸ்ட் 2 வீக்கில் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டன் ட்ரைனிங் விங்ஸ்லேயும் அண்டு இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் வந்து இருக்கும். ஏன் இந்த 4 இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து உங்களுக்கான இந்த கிராஜுவேட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது கிராஜுவேட்டை படிச்சுட்டு 1 இயர் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வந்து இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து டிகிரி, அதாவது கிராஜுவேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன குரூப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டியூரேஷன் ஆஃப் இந்த டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும், அதாவது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்து நிறையவே இருக்கும். இது வந்து 56,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதாவது இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேலரி கமிஷனில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் இருக்குது. இது விரிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பார்க்கலாம். சரிங்களா? கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் போதும், இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த 12ஆவது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவ்டு இன் ஜேஇஇ எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி பாஸ் பண்ணியிருந்தால், அதாவது 12th படிச்சிருக்கணும். 12th படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான். அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16லேருந்து 19 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 12th வந்து படிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் எழுதியிருந்தாலே நீங்கள் போதுமானது தான். சரிங்களா? ஜேஇஇ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2025 இருந்திருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிடி எக்ஸாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன்னிங் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 வேக்கன்சி இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டைப் ஆஃப் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் டியூரேஷன் கோர்சஸ் வந்து இருக்கும். அண்ட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1 பேஸ் 2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் 1ல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங்காக, அதாவது நீங்கள் காலேஜ்லலாம் போயிட்டு நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி படிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். அண்ட் பேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 4 வருஷம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 2 இயருக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து இருக்கும். அந்த ப்ரொமோஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 56,100 மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சர்வீஸ் பே, ஃபிக்ஸடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேடட் ட்ரைனிங்க்கான இந்த அலவன்சஸ்ஸு, இந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ, இந்த டிஏ இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்சஸ் வந்து இருக்குது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸு அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணி பெயர் இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலவன்ஸு இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60,000-70,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். சரிங்களா? ட்ரைனிங்கில் இருக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 80 நாள் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோடு பண்ணணும், அண்ட் உங்களுடைய ஜேஇ ரிசல்ட் வந்து எப்படி என்ட்ரி பண்ணணும், அண்டு எல்லா சிக்னேச்சர் வந்து எப்படி அப்லோடு பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாம் எப்படி அப்லோடு பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதிலே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 4 விதமான ப்ராசஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து விடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்து குடுத்துருவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து ஹைட், வெயிட் முக்கியமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முக்கியம் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ ஹைட்டெல்லாம் இவங்க வந்து கேட்கல. பேசிக்கான ஹைட் இருந்தாவே போதும். அதாவது 150, 160 இந்த மாரி இருந்தாலே போதுமானது. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 14 அக்டோபர் 2025லிருந்து 13 நவம்பர் 2025 வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இல்லையே, நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, www.jointindianarmy.nic.com அப்படின்னு குடுத்துருக்காங்க. நீங்க அது மேல நீங்க இப்படி கிளிக் பண்ணவே போதுமானது. இந்த மாரி தான் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இதோடைய வெப்சைட். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து அந்த லிங்க் கிளிக் ஆகல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, www.jointindianarmy.nic அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த 12த் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். அதில இருக்கிற மாரி எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இந்த வியூஸ் ஆல்ன்றத நீங்க குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன வந்து இருக்கு அப்படின்றத இப்போ ஓரளவு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் இப்போ வந்து போடுற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 12த் படிச்சிருந்தாலே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். நீங்க இன்ஜினியரிங் லெவல்ல நீங்க டிகிரி வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில வந்து அப்ளை ஆன்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து குடுத்துருக்காங்க. நீங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆஃபீசர்ஸ் என்ட்ரி, அப்ளை டூ லாகின் அப்படின்னு இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணவே போதும். டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்ளை பண்ற பேஜ்க்கு வந்து போயிரும். நீங்க வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10த் மார்க் ஷீட்ல உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ, அந்த மாரி நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாரி இருக்கணும். ஆனா, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னென்ன வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணும்போது ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து இருக்கணும். அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் காப்பி வந்து இருக்கணும். அண்ட் சாஃப்ட் காப்பியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். அண்ட் ஆதார் லிங்கோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் மார்க் ஷீட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கணும். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கன்டின்யூன்னு குடுத்தாவே போதும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்படி தான் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாரி இருக்கும். எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன வந்து பார்த்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 12த் படிச்சுட்டு நீங்கள் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து படிச்சிருந்தீங்க, எழுதிருந்தீங்க. ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ கைஸ் தேங்க் யூ.